உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள திருநாவலூரில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவன் கோவில் இருந்த பழைய இரும்பு மற்றும் மரப்பொருளை எடுத்து சென்று விற்பனை செய்யப்படுவதாக கூறி இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் மீது கிராம மக்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள 63 நாயன்மார்களின் ஒருவரான சுந்தரர் அவதரித்த திருநாவலூரில் 2000 ஆண்டுகள் பழமையான பக்த ஜனேஸ்வரர் கோவில் உள்ளது. இந்த அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவிலில் 1 ஆண்டுகளாக புனரமைப்பு பணி நடைபெற்று கடந்த மாதம் 21ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இந்த கோவிலின் புனரமைப்பு பணியின் போது எடுக்கப்பட்ட பழைய இரும்புகள் மற்றும் மரப்பொருட்களை அருகில் உள்ள சமுதாய கூடத்தில் வைக்கப்பட்டுள்ள பல லட்சம் ரூபாய் கொண்ட இரும்பு மற்றும் மரப்பொருட்களை அதிகாரிகள் டிராக்டர் மூலம் ஏற்றி சென்று இரும்பு கடைக்கு விற்பனை செய்வதாக கூறப்படுகிறது. 2வது முறையாக டிராக்டர் மூலம் பழைய பொருட்களை ஏற்றிக்கொண்டு இருந்தனர். அப்போது கிராம மக்கள் இரும்பு மற்றும் மரப்பொருட்களை ஏற்றிய டிராக்டரை தடுத்து நிறுத்தினர். பல லட்சம் ரூபாய் கொண்ட இந்த பழைய இரும்பு மற்றும் மரப்பொருளை எவ்வித அறிவிப்பும் இன்றி அதிகாரிகள் எடுத்து சென்றதாக கிராம மக்கள் போலீசாரிடம் புகார் அளித்தனர். கும்பாபிஷேகம் நடந்து 1 மாதமாகிய நிலையில் புனரமைப்பு போது எடுக்கப்பட்ட பழைய பொருட்கள் டிராக்டர் எடுத்து செல்லும் போது கிராம மக்கள் நிறுத்தி இந்த அறநிலைத்துறை அதிகாரிகள் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது.